ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உலகத்தில் ரொம்ப சைலண்ட்டான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, போப் பிரான்சிஸ் அவரோட மரணம். அவருக்கு 88 வயசு ஆகுது. இவர் ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இல்லை சாதாரண ஒரு சாமியார் மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இவர் ஒரு லோக மத தலைவர். அதாவது அவரோட மரணம் இது ஸோ இவரை பற்றி என்ன, எதனால் இவ்வளோ இந்த மரணம் பேசப்படுது அப்படின்றத பார்க்கலாம். இவருக்கு மொத்தம் 1.3 பில்லியன் பேர் இவரை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ கேத்தலிக் உலகம் முழுக்க, அப்புறம் யூஎஸ்லேருந்து உகாண்டா வர, அப்புறம் பெருலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இவங்க ஒரு சிக்னேச்சர் போட்டால் கூட அந்த நாட்டோட லா, கல்ச்சர், பாலிட்டிக்ஸ் அஃபெக்ட் ஆகிடும். இதுதான் அவங்களோட பவர். ஸோ போப் இறந்ததுக்கப்புறம் நடக்கிற ஒரு 5 சடங்குகள் என்ன அப்படின்னா ரிங் ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போப்பை ரெப்ரசன்ட் பண்ணும் சீல், அந்த மோதிரம் உடைக்கப்பட்டு வீசப்படும். அடுத்து போப் இல்லாத காலம் ஆரம்பம். வேட்டிக்கன் ஃப்ளாக் பாதி கீழே போயிடும். அதே நேரம் வேட்டிக்கன் நியூஸ் பிளாக் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாடி டிஸ்பிளே 4 நாட்கள் பப்ளிக் வியூஸ்க்காக வைக்கப்படும். உலகம் முழுக்க இருந்து மக்கள் நிறையா பார்த்துட்டு போவாங்க. ப்ளஸ் உலக தலைவர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்புறம் 9 நாட்கள் ஸ்பெஷல் மாஸ், சைலண்ட் ப்ரேயர்ஸ் எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட்டு நியூ போப் செலெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் ஒரு இண்டிவிஜுவல் தானே, இவரோட மரணம் ஏன் இவ்வளோ தூரம் பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா, இவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு முழு மில்லியன் பேரோட நம்பிக்கையின் லீடர்ஷிப், ரைட்டா? ஸோ இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெஃபார்மரும் கூட. இவர் நிறையா புவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கிளைமேட் ஆக்ஷனுக்கு நிறையா வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. எல்ஜிபிடி இன்க்ளூஷன், அப்புறம் ரெஃப்யூஜி கேரு, முஸ்லீம் கிறிஸ்டின் யுனைட்டி, இது எல்லாத்துக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அதனால தான் வேர்ல்டு இந்த அளவுக்கு ஸ்டன்னாகி நிற்கிது. நெக்ஸ்ட்டு ஃபினரல் ரிச்சுவல்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, சென்ட் பீட்டர்ஸ் பேசிலா கேண்டில்ஸ் ஏற்றிட்டு சைலன்ஸ் வச்சு, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ஃபினரல். நெக்ஸ்ட்டு குளோபல் லீடர்ஸ் வர்றது, அவங்களோட ப்ரெசன்ஸு, அப்புறம் ஃபைனல் மாஸு, அடுத்து பரியல், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அது நடக்கும். ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நியூ லீடர் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த நியூஸ் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தோணலாம். ஆனால் இதுவே ஒவ்வொரு பெரிய மாறுபாட்டுக்கு கிக் ஆஃப் ஆகிற ஈவெண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் போப் யார் வரப்போகிறாரு, ரெஃபார்மரா, ட்ரெடிஷ்னலா, கேத்தலிக் சர்ச்சை எந்த பாதையில் போக போகுது, இது எல்லாமே அடுத்து போக தான் தெரியும். ஸோ நம்ம போப் பிரான்சிஸ்க்கு ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிவிட்டு நம்ம வேண்டிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ தேங்க்யூ.